நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணும்பொழுது, அவங்க உங்கள்ட்ட எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கேன்சர் வியாதியா? நீங்க இந்த டாக்டர்ட்ட போங்க. அவர் கேன்சர் இல்லாம ஆக்கிருவாரு. இல்ல உங்களுக்கு எலும்புல ஏதாவது பிரச்சனையா? நீங்க இந்த டாக்டர்ட்ட போங்க. உடைஞ்ச எலும்பையும் ஒட்டி வச்சிருவாரு. இல்ல உங்களுக்கு சுகர் பிரச்சனையா? அவர்கிட்ட போங்க. உங்களுக்கு சுகர் நம்ம வாழ்க்கையில வராதபடி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர் ரெஃபர் பண்றீங்களா? இல்ல தேவனை ரெஃபர் பண்றீங்களா? இங்க வேதவசனம் சொல்கிறது லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே போக கூடாதா? எந்த டாக்டர்ஸையும் பார்க்க கூடாதா? மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு கட்டத்துல டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமே இந்த வியாதியை சரி பண்ண முடியாது, நீங்க கும்புற கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும், நீங்க அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கடைசியா நீங்க கடவுளை தேடுவதை காட்டிலும் நீங்க நம்மளை உண்டாக்கின நம்மள உடல் உறுப்புகளை படைத்த தேவனை தேடும் பொழுது அவராலே ஒரு வியாதியை சுகப்படுத்த முடியலன்னா இந்த பூமியில எந்த டாக்டராலே அந்த வியாதியை சுகப்படுத்தவே முடியாது. ஆகவே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனை நம்புங்க. அவர் உங்களை சகல வியாதியிலிருந்து அவர் விடுதலை கொடுப்பார்.